ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய சுயதொழில் தான். அதுலேயும் அதிக ப்ராஃபிட், அதிக லாபம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதும் இல்லை, அதாவது அதிக டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதும் கிடையாது. கம்மி நேரத்தில் அதிக லாபம் கொடுக்கக்கூடிய தொழில்கள் தான். நான் சொல்லக்கூடிய இந்த 10 பிஸ்னஸ் ஐடியாஸில் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் செட் ஆகுமோ அந்த பிஸ்னஸை நீங்கள் வீட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன லெவலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதிகமாக நம்ம இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. சில பிஸ்னஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பண்ணுற மாதிரியும் நான் வந்து ஐடியாஸ் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த பிஸ்னஸை நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வீட்டிலேருந்தே சின்னதாக ஏர்ன் பண்ணி அதுக்கு அடுத்த லெவலுக்கு உங்களோட பிஸ்னஸை பொறுமையாக நீங்கள் வந்து கொண்டு போகலாம். இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு வாரம் பண்ணுறோம், 10 நாள் பண்ணுறோம், எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை, ஐயோச்சா இது வேலைக்கு ஆகாது, இது வேண்டாம், நம்ம வந்து இதை விட்டுடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மட்டும் நீங்கள் வரவே கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராகவே நமக்கு வந்து இதை கண்டினியூஸாக நம்ம பண்ணணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, சேல் வந்து எடுத்தோன்னே யாருக்குமே எதுவுமே வந்து எந்த பிஸ்னஸும் ஒர்க் அவுட் ஆகிடாது. கடை வைக்கிறவங்களுக்கே எடுத்தோன்னே ஒரு 3லேருந்து 5 மாதத்துக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே அவங்களால எடுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். கடை வச்சு விளம்பரம் பண்ணி ஒரு 4 பேர் பார்க்குற இடத்துல இருக்கிற அவங்களுக்கே அந்த மாதிரினா, ஸோ நம்ம வீட்டிலேருந்து சின்னதாக ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்தோன்னே அந்த தொழில் வந்து நமக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம தொடர்ச்சியாக திரும்ப நம்மளோட முயற்சியை செய்யும்போது நிச்சயமாக ஒரு நாள் நம்மளுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். பட் நம்ம அதில் தொடர்ச்சியாக இருக்கணும். 10 நாள் செஞ்சுட்டு 20 நாள் விட்டுட்டு திருப்பி அடுத்த 10 நாள் அதை செஞ்சோம் அப்படின்னா யாருக்குமே தெரியாது, இவங்களே அதை வந்து சரியாக பண்ணலை, ஸோ நம்ம எப்படி இவங்ககிட்ட போய் வாங்குறது, இவங்ககிட்ட போய் எப்படி கேட்குறது, அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு அடுத்தவங்க வந்துடுவாங்க. ஸோ நம்மளாக இருந்தாலும் அப்படி தான் யோசிப்போம். அவங்க அதை வந்து சரியாகவே செய்யலை, அவங்களே நேற்று பண்ணாங்க இன்றைக்கி பண்ணலை, அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட போய் எப்படி நம்மளால் கேட்க முடியும் அப்படின்னு தான் நம்மளே யோசிப்போம். ஸோ அதனால் நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து செய்யணும். அப்படி செஞ்சோன்னா நிச்சயமாக அதில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களாலையும் சாதிக்க முடியும். சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் பேக்கிங்கு. அதாவது இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, பட்டை, கிராம்பு, சோம்பு, இதெல்லாம் வந்து நம்ம மொத்தமாக வாங்கி அதை நம்ம சின்ன பேக்கெட்ஸாக போட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைகளில் இருந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் வரைக்கும் இதை நம்ம வந்து சேல் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி அதிக டைம் வந்து இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது கிடையாது. ஒரு தடவை நம்ம போய் வாங்கி வச்சோம் அப்படின்னாலே அதை வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ப்ராஃபிட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பிஸ்னஸில் நம்பர் 1ல் இருக்கிறது இந்த பிஸ்னஸ் தான். ஏன்னா தினசரி லைஃப்பில் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், எல்லா வீட்டுக்கும் தேவைப்படக்கூடிய பொருள். அதனால் இது வந்து அதிகமாக மூவ் ஆகும். அதே மாதிரி சீக்கிரமாக கெட்டு போகாத பொருள் இது. ஸோ இதனால் நீங்கள் இதை ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதிகப்படியாக இதை ரொம்ப நாட்கள் இதை வச்சிக்கலாம். ஸோ சேல்ஸும் உங்களுக்கு அதிகமாகும், படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகும். ரெகுலராக நீங்கள் பேக் பண்ணி கொடுக்க இவங்க ரெகுலராக கொடுக்குறாங்க அப்படின்னா கடைகளில் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து அவங்களே நம்மக்கிட்ட வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அதிக ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் இது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஐடியா. செகண்ட் பிஸ்னஸ் ஐடியா பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஐட்டம்ஸு. அதாவது இதுவும் தினசரி நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான். அதாவது சோப் ஆயில், ஆலா, பெனாயில், டாய்லெட் கிளீனிங்கு, டெட்டாயில், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி ஹேண்ட்மேடில் நிறைய பேர் வந்து ஹெர்பலாக விரும்புகிறாங்க. ஸோ உங்களால் இதையும் மேக் பண்ண முடியும் அப்படின்னா இதுலேயும் ப்ராஃபிட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதுவும் சீக்கிரம் கெட்டு போகாத பொருள் தான். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இதுலேயும் வந்து நம்மளுக்கு நல்லாவே சேல்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு உங்களுக்கு கிளாஸஸ் நிறைய யூடியூப்ஸில் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் பண்ணலாம், தெரியல அப்படின்னாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படின்னா யூடியூப்பில் இருக்க கிளாஸஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு தாராளமாக இதை சேல் பண்ணலாம். அடுத்தது ஹோம் டியூஷனு. இது வந்து நீங்கள் டைரெக்ட்லேயும் எடுக்கலாம், ஆன்லைன்லேயும் எடுக்கலாம். ஸோ சின்ன பசங்கள்லேருந்து இன்றைக்கி டியூஷன் சொல்லி கொடுக்குறதுக்கு, அதாவது நல்லா நம்ம பசங்களை வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு புரிகிற விதத்துலேயும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிகமாக பேரண்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பர்டிகுலராக ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு, இந்த மேக்ஸ், ஹிந்தி, சயின்ஸ், இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து யாராவது சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ உங்களால் அது முடியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்ட்லேயும் எடுக்கலாம், ஆன்லைன்லேயும் டியூஷன் எடுக்கலாம். இன்றைக்கி இதுக்குவே நிறையவே வந்து வேக்கன்சி இருக்குது.
அடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது. இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இதுக்குன்னு தனியாக பொருளோ எதுவுமே தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து என்ன கண்டென்ட் போட்டால் நமக்கு வந்து இப்போது கரெக்டாக போகும், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரியும் இருக்கணும் கண்டென்ட்டு. அதே மாதிரி அதை பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் உங்கள் சேனலை அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து க்ரோ பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் நினச்சா இப்போவே கூட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு சம்பாதிக்கக்கூடிய வழி தான் இது. அடுத்தது மெஹந்தி கோன் மேக்கிங், அதாவது மேக் சர்வீஸு. ஸோ நீங்களே வந்து மெஹந்தி வந்து வீட்டில் ஹெர்பலாக நம்ம வந்து மேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களாம் இப்போது முக்கால்வாசி கடையில் கிடைக்கிற அந்த ஆர்டிஃபிஷியலை விட வீட்டிலே மேக் பண்ணுற இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் தான், பட் ரொம்பவே ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. அதே மாதிரி ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துடலாம். அதனால் இந்த பிஸ்னஸை நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அடுத்த பிஸ்னஸ் ஐடியா, இது வந்து நம்ம நிறைய வீடியோஸில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் இது ஏன் ரிப்பீட் ஆகுதுன்னா, அதிகமாக மூவிங் ஆகக்கூடிய ஒரு தொழில், நிறைய லேடிஸ் பண்ணக்கூடிய தொழில், நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம இதில் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் என்ன தொழில் கேட்டிங்கன்னா, மசாலா பவுடர் வந்து ஹோம்மேட் மசாலா பவுடர்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி அதை சின்ன சின்ன பேக்கெட்ஸாக போட்டு ஃபஸ்ட்டு அதாவது உங்கள் வீட்டு சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு சுற்றி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கடைங்களுக்கு, சூப்பர் மார்க்கெட் இப்படி சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி இதை வந்து தனியாக ஒரு இடம் எடுத்து ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு நிறைய பேர் வந்து க்ரோத் ஆகிருக்காங்க. அது நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ உங்களோட குவான்டிட்டி எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து கஸ்டமர் வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வருவாங்க. அதே மாதிரி ரெஃபரும் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ப்ரைடல் செட் ரெண்ட்டுக்கு கொடுக்குற பிஸ்னஸ்ஸு. ஸோ இது ஸ்டார்டிங்கில் நீங்கள் சின்னதாக ஒரு அமௌண்ட் போட்டு செட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க, உங்கள் கையில் ஒரு 4 செட் 5 செட் வாங்கி வச்சுக்கிட்டீங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் அப்படின்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய உங்களுக்கு ஒரு 3 ஆர்டர் 4 ஆர்டருக்கு மேலே வரக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் வரும். ரொம்பவே நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ் இது. அதே மாதிரி நல்ல அடிக்கடிக்கு மூவ் ஆகவும் செய்யும். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் 2 பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நான் அன்றைக்கி என் ஃபங்க்ஷனுக்கு அங்கே வாங்கினேன், நல்லா இருந்துச்சு, கம்மியாக தான் ரெண்ட்டு கொடுத்தாங்க அப்படின்ற விதத்தில் அவங்களே வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது மூலிமா உங்களோட பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், நல்ல ப்ராஃபிட் வரும் இதில். அடுத்த பிஸ்னஸ் ஐடியா நட்ஸ் பேக்கிங்கு. நட்ஸ் வந்து நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தனித்தனியாக சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டாலும் சரி, இல்லைனா 1/4 கிலோ 1/2 கிலோ பேக்கெட்டாக போட்டாலும் சரி, இல்லைனா இன்றைக்கி நிறைய ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து காம்போவாக பர்டிகுலராக ஒரு 4 ஐட்டம் 5 ஐட்டம் அந்த மாதிரி காம்போவாக நீங்கள் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்தீங்க அப்படின்னா ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த நட்ஸில். சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டோம் அப்படின்னா 10 ருபீஸ் பேக்கெட்லாம் இன்றைக்கி வந்து கடைகளில் கிடைக்குது, நம்ம நார்மலாக வீட்டுக்கிட்ட இருக்க மளிகை கடைங்கள்லேயே. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபஸ்ட்டு மசாலா பேக்கிங், ஸ்பைசஸ் பேக்கிங் சொல்லணும் இல்லையா, ஸோ இதையும் வந்து நீங்கள் அதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஸோ 3மே வந்து நீங்கள் சேர்த்து கூட பண்ணலாம். தாராளமாக உங்களுக்கு நல்லாவே பிஸ்னஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த பிஸ்னஸ் ஐடியா, இதுக்கு நீங்கள் எந்த ஒரு 1 ரூபி கூட இன்வெஸ்ட் பண்ணவே தேவையில்லை. நம்மக்கிட்ட ஃபோன் இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப நாளாக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸு ரீசெல்லிங் பிஸ்னஸ்க்கு நம்மளுக்கு தேவை நம்மக்கிட்ட ஒரு ஃபோனு, நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும். இது மட்டும் இருந்தாலே நம்மளால் நல்லாவே ரீசேல் பண்ண முடியும். ரீசேல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆட்களை தேடிட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா ரீசேலர் வாண்டட் நிறைய போஸ்ட் இருக்கும். சாரீஸு, குர்த்திஸு, அப்புறம் சோப்பு, காஸ்மெட்டிக்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து ரீசேல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களே வாண்டடாக போஸ்டர் போட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது வந்து ரொம்ப மினிமமான அதிகக்கூடிய மூவ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். நம்ம இது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ரீசேலிங்க்கு நிறைய வரவேற்பு வந்து இன்னமும் இருக்குது. நம்ம வீட்டில் இருந்தே நம்ம யார்கிட்டையும் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணி வாங்காமல் அடுத்தவங்களுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்டை விற்க முடியும். இதுக்கு ஒரே ஒரு ஸ்கில் உங்களுக்கு தேவை, சோஷியல் மீடியாவில் நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், அவ்வளோதான். அது இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த பிஸ்னஸை என்றைக்கு எப்போ வேணாலும் செய்யலாம். என்ன ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம்.
லாஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் ஐடியாவில் டெய்லரிங்கு. ஸோ இது ஆல்ரெடி நிறைய பேர் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னமும் ரொம்ப வருஷத்துக்கு பண்ண முடியும். ஏன்னா என்றைக்குமே நம்மளுக்கு ட்ரெஸ் வேர் பண்ணுறது அப்படின்றது ஒரு ரொம்பவே அவசியமானது. அதே மாதிரி நம்ம புதுசாக என்ன மாடல், எத்தனை வெரைட்டிஸ், எத்தனை டிசைன் வந்தாலும் அது எல்லாமே ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். ஸோ ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் லைஃப் லாங்க்கு. அதனால் இந்த பிஸ்னஸ் என்ன கேட்டால் ரொம்பவே ஒரு ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் தான். என்ன அவங்க தைக்கிறப்போ அவங்களுக்கு இடுப்பு வலி, கால் வலி இதெல்லாம் வரும் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, கொஞ்ச நேரம் அவங்க மிஷினில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான டைலர்லாம் கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 1 ஹவர்லேருந்து 3 ஹவர்ஸ் உட்காந்தாங்கனாலே அந்த ஒரு நாளைக்கு அவங்க பார்த்திங்கன்னா 2000 3000 வந்து சம்பாதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டைலர்கிட்ட பேச்சு கொடுத்தேன்னா. ஸோ அந்த அவங்க வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு 3 ஹவர்ஸ்லனா ஒரு 3000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ ப்ராஃபிட் நீங்களே யோசிச்சு பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்கும் டெய்லரிங் எனக்கு ஆல்ரெடி தெரியும், இல்லை நான் டெய்லரிங் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். எந்த ஒரு காரணத்துக்காக அதை விட்டுடாதீங்க. ஸோ எதுவும் உடல் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் கண்டிப்பாக. அப்படி இருந்தாலும் 1 or 2 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், யாரோட எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமிங்கில் நம்ம இதை பண்ண போகிறோம். இதனால் நம்மளுக்கு நல்ல ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். நம்ம மைண்டில் வந்து எந்த ஒரு டிப்ரெஷனோ இல்லை ப்ரெஷரோ எதுவுமே இல்லாமல் தைக்கிற நேரத்துக்கு நம்ம கொஞ்சம் ரிலீஃபாக இருப்போம். ஸோ அதனால் வந்து இது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிஸ்னஸை விட்டுறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 10 ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் ஐடியாஸில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும், அதிகமான லாபமும் கிடைக்கும். வீட்டில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமிங்கில் நம்மளால் முடிஞ்ச ஒரு பிஸ்னஸை நம்ம பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யார் எது சொன்னாலும் அதை கேட்டுக்காமல் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத யோசித்து சரியான முடிவு எடுத்து உங்களோட தொடக்கத்தை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி வீட்டில் இருந்து வேலை செய்யணும்னு நினைக்கிற லேடிஸ்க்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். தேங்க்யூ, பாய்.